வணக்கம் நண்பர்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு 100 டேஸ்க்கான மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஒரு 100 நாட்கள்ல வந்து சேமிக்க முடியும் அப்படின்றது வந்து உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் அப்படி சொல்றேன்னாக்க, நிறைய பேர் வந்து என்னால சேமிக்கவே முடியல. நான் வந்து சேமிப்பு அப்படின்றது பண்றேன். ஆனா வந்துட்டு இடையில ஏதாவது எனக்கு வந்து தேவைப்பட்டது அப்படின்னாக்க எடுத்துடுறேன். என்னால ஒரு 100 நாள தாண்டி சேமிக்கவே முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி என்னால சேமிக்கவே முடியல. ஏதாவது ஒரு காரணத்துக்காக நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து, இந்த 100 நாள் சேமிப்பு அப்படின்றது வந்து ஒரு குறுகிய கால சேமிப்பா இருக்கும். அதே சமயம் ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சேமிக்க முடியும். இது வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்றத வந்து இப்ப டீட்டெயில்டா பார்க்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சேமிப்பு பண்றோம் அப்படின்றப்போ, நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சு சேமிக்க தொடங்கணும். இடையில எடுத்துருவேன். ஏதாவது செலவு வந்துரும். சரி ஓகே. ஏதாவது இடையில செலவு வந்தா இதில வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தயவு செஞ்சு சேமிக்காதீங்க. எக்காரணத்த முன்னிட்டும் இதில வந்து நம்ம கை வைக்கக்கூடாது. இத வந்து நம்மளுடைய சேமிப்புக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். சரிங்க, என்னால முடியும், நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சேமிப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களாலயும் கண்டிப்பா முடியும். அப்படி ஒரு வேளை இடையில எடுத்துருவேன் அப்படின்ற மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சின்ன பிளாஸ்டிக் உண்டியல் வாங்கிக்கோங்க. அதாவது திறந்து எடுக்க முடியாத மாதிரி, கட் பண்ணி எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு குட்டியான பிளாஸ்டிக் உண்டியல் வந்து வாங்கிக்கோங்க. அந்த மாரி வாங்குறப்போ நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் சேவ் பண்றதுக்கு. இந்த மாரி ஒரு சின்ன உண்டியல் வச்சு நம்ம சேமிக்கிறப்போ, அத வந்து கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில, நம்ம ஒரு 50 நாள் சேமிச்சிருப்போம். அந்த 50 நாளுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு ஏதாவது ஒரு அவசர தேவை வருது அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து கட் பண்ணி எடுக்கணுமா அப்படின்ற ஒரு சின்னதா யோசிப்போம் இல்லையா? அதுக்காக வந்துட்டு நீங்க திறந்து எடுக்கக்கூடியது மாரி இல்லாம, ஒரு சின்ன பிளாஸ்டிக் உண்டியல் வாங்கிட்டீங்க அப்படின்றப்போ, நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த ஒரு 100 நாளைக்கு வந்து சேமிக்கிறது மாதிரி ஒரு சின்னதா பார்த்து வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இந்த சேவிங்ஸ் வந்து ஆரம்ப கால சேமிப்பு. இப்ப தான் நான் வந்து சேமிப்பு ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டார்ட் பண்ண போறேன். எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஒரு 100 நாள் வந்து இத ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு பண்ணுங்க. என்னால முடியுதா இல்லையான்ட்டு உங்கள நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது மாதிரி இந்த சேமிப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு 100 நாளைக்கு. அதுக்கடுத்து வந்து கண்டிப்பா அது வந்து சக்சஸா முடியும். முடியிறப்போ அத உடைச்சு நம்ம வந்து அந்த அமௌண்ட் எடுக்கிறப்ப, சரி ஓகே, நம்மளாலயுமே முடியுது. இவ்வளோ அமௌண்ட் நம்மளால சேமிச்சிருக்க முடிஞ்சிருக்கு. அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையும் வரும். அதே சமயம் ஓகே, நம்மளால முடியுது, செய்வோம் அப்படின்ட்டு திரும்ப நீங்க அத வந்து கன்டின்யூ பண்றதுக்கும் வந்து ஒரு பூஸ்டப்பா இருக்கும் உங்களுக்கு. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து இந்த வருஷத்துக்கான 366 நாட்கள் சேமிப்பு வந்து பண்ணியிருக்கோம்ல. அந்த மாரி சார்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து பார்க்காதவங்களுக்கு இப்ப தான் நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். நெறைய பேர் வந்து அதில கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து இது சும்மா ரொம்ப சாதாரணமா இருக்கு. இந்த மாரி ஒரு சார்ட்ல ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கு. அப்படின்ற மாரி யோசிச்சேன். ஆனா நான் வந்து போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா நான் வந்து சேமிக்கிறேன். என்னால சேமிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு வந்து எனக்கு சந்தோஷமா இருந்தது. நானுமே இந்த 366 நாட்கள் சேமிப்பு வந்து அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பிள்ளை மாரி தான், விளையாட்டு மாரி தான் அது வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பண்ணிட்டு அத வந்து டிக் பண்றப்பவே நமக்கு வந்து ஆர்வம் வந்துரும். சரி ஓகே, இன்னைக்கு இந்த அமௌண்ட் போட்டோம், நாளைக்கு இன்னொன்னு போடணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்திலேயே நம்ம வந்து சேமிக்கிறப்போ, நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டா சேமிக்க ஆரம்பிச்சுருவோம். இது வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதே மெத்தட் மாரி தான் நம்ம வந்து ஒரு 100 நாள் சேமிப்பு பண்ண போறோம். இதுல வந்து தின சம்பளம், அதுக்கடுத்து வார சம்பளம் வாங்குறவங்க கூட இதுல வந்து ஈஸியா சேமிக்கலாம். அது எப்படின்றது சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ எண்டுல வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். அதோடைய டீட்டெயில் வந்து என்ன அப்படின்றதுமே வந்து நான் கடைசியா சொல்றேன். இந்த வீடியோ புதுசா பார்க்குறவங்களுக்கு சொல்றேன். ஏன்னா தினம் தினம் வந்து நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க நம்ம சேனலுக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். நம்ம சேனல்ல நெறைய சேவிங்ஸ் வீடியோ, அதுக்கடுத்து மணி ரிலேட்டடா, கோல்டு ரிலேட்டடா நெறைய வீடியோ போட்டிருக்கேன். நெறைய போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுற மாதிரியான வீடியோஸ் நெறைய போட்டிருக்கேன். கண்டிப்பா தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த வீடியோலாம் புடிச்சிருக்கு, நல்ல கன்டென்ட்டா இருக்குன்னு நெனச்சீங்கன்னாக்க, கண்டிப்பா வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷன் குடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். உங்களால அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப இந்த வீடியோல நம்மளுடைய டார்கெட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, ரூ. 5050. ஒரு 100 நாளைக்கு வந்து நம்ம ரூ. 5050 சேமிக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு சிலருக்கு வந்து இது ரொம்ப சின்ன அமௌண்ட்டா தெரியலாம். ஆனா வந்து இப்பதான் நான் சேமிக்கவே ஆரம்பிக்க போறேன். இல்ல அப்படின்னாக்கா என்னைய நானே இப்ப வந்து சேமிப்புல பரிசோதனை பண்ணிக்க போறேன் அப்படின்ற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து உண்மையாவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து வந்து இந்த சேலஞ்சுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து நெறைய சேவிங் சேலஞ்ச் வந்து
கொடுத்துட்ருக்குறோம் நம்ம சேனலில். அதில் பார்த்துட்டு நான் வந்து எதை வந்து சேமிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. அது மாதிரி இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது, இப்போ நான் சொல்கிறது மாதிரி ஒரு 100 நாளுக்குள்ளே எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து தங்கம் வந்து வாங்கணும், ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள மாதத்துக்குள்ள தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி சேவ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியெல்லாம் வேண்டாம், ஒரு வருஷத்துக்கு சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நான் இங்கே சொன்னது மாதிரி இந்த மாதிரியான சேமிப்பை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து ஒருத்தருக்காக மட்டும் வீடியோ போடல இல்லையா, நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு அவங்களுடைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்றது மாதிரியான சேவிங்ஸ் வந்து நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம். இதில் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குன்றதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுபடி சேமிங்க. இதை ஒரு ஐடியாவாக வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இப்படி சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த 366 நாட்கள் சேமிப்பு மெத்தடில் தான் வந்து இதையுமே பார்க்க போகிறோம். இதில் வந்து இது எல்லாமே வந்து அந்த 100 நாட்கள் அப்படின்றத வந்து நம்பராக எழுதியிருக்கேன். நான் ஒரு 21 நாட்களுக்கு தான் எழுதியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு இன்னைக்கு என்ன அமௌண்ட் முடியுது அப்படின்றத வந்து போட்டுட்டு ஒன்று டிக் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னாக்கா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 21 ரூபா போடுறேன் அப்படின்றப்போ இந்த 21 வந்து அடிச்சிருங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 14 ரூபா போடுறேன்னா அதை வந்து கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1 ரூபா தான் இருக்குது அப்படின்னாலுமே அதை வந்து சர்க்கிள் பண்ணிவிட்டு இல்லை அடிச்சுட்டு அது மாதிரி பண்ணுங்கள். பண்ணுறப்போ இந்த மாதிரி டோட்டலாக நம்ம 1வது நாள்லேருந்து 100வது நாளுக்குள்ளே 5050 ரூபா வந்து நம்மளால் ஈஸியாக சேமிக்க முடியும். இப்போ இது மாதிரி டெய்லியுமா சேமிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப குட்டி அமௌண்ட்டாக இருக்குன்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க இல்லையா, அந்த 1 ரூபாலாம் ஒரு சேமிப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து வார சம்பளமாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னாக்கா தினம் தினம் ஒரு பல்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து தினமும் வந்து 51 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 100 நாட்களுக்கு வந்து சேமிச்சிங்க அப்படின்னாக்க நமக்கு 5050 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். இந்த மாதிரியும் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து தின சேமிப்பு உள்ளவங்களுக்கு வந்து இது மாதிரி செய்யலாம். இதுவே வந்து வார சம்பளம் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 5050 ரூபாய் வந்து 14 வாரம், அதாவது 100 நாட்களுக்கு 14 வாரம் வருது. இந்த 14 வாரத்தால் டிவைட் பண்ணோம்னாக்க 361 ரூபாய். அப்போ 361 ரூபாய் வந்து வார சேமிப்பா ஒவ்வொரு வாரமும் எடுத்து வச்சிங்க அப்படின்றப்போ, எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டில் உங்களுடைய செலவுகள் பார்த்துக்கிறீங்க அப்படின்றப்போ நமக்கு வந்து ஈஸியாக ஒரு 5050 ரூபாய் வந்து சேமிக்க முடியும். இதுவுமே வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம நாள் கணக்கு, அதுக்கடுத்து வார கணக்கு வந்து சொல்லியிருக்கோம். மாத சேமிப்பு, இப்போ மாத சம்பளமாக இருக்கிறோம், எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அது மாதிரி உள்ளவங்களுக்கு நிறைய மாத சேமிப்பு சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய போட்டிருக்கேன். அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது மாதிரி சேமிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேமிப்பு மூலமாக நமக்கு ஒரு குறுகிய கால சேமிப்பு மூலமாக நம்மளுக்கு ஒரு 5050 ரூபாய் கிடைக்குது அப்படின்றப்போ அதை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம்ல. இந்த 5500 ரூபாயில் வந்து நிறைய பொருட்கள் வாங்க முடியும். நமக்கு 1/2 கிராம் கோல்டு காயின் வாங்கி வைக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா வெள்ளி பொருட்கள் எடுக்கலாம். நிறைய பேர் வந்து வெள்ளி விளக்கு வாங்கி வைக்கணும், வீட்டுக்கு வந்து வெள்ளி விளக்கு பூஜைக்கு வாங்கணும்னு சொல்லி அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இதை வந்து ஒரு வெள்ளி விளக்கு வாங்குறதுக்கு பயன்படுத்தலாம். இல்லை குழந்தைங்க இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு குட்டி குட்டி மோதிரம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். சேமிப்பு அப்படின்றது வந்து வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தும். அதுக்கு வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு முயற்சி எடுக்கிறப்போ அது நிச்சயமாக வந்து நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து நான் ரொம்ப நம்புகிறேன். அது மாதிரி நீங்களுமே வந்து சேமிப்பில் வந்து நம்பிக்கை வச்சு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன அமௌண்ட்டு சேமிக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தரமும் மாறும். அப்படி மாறுது அப்படின்றத வந்து கண்டிப்பாக என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் படிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலுமே வந்து இது மாதிரி குட்டி குட்டி சேமிப்பு பண்ணி என்னென்ன வாங்குறீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம சேனலுக்காக வாங்கினது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து என்னால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. இப்போ வந்து சொல்கிறேன், நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் வந்துட்டு உங்களுடைய சக்ஸஸான லைஃப்பை பற்றி நீங்கள் எப்படியெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்தீங்க அப்படின்றத வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து அதை வந்து ஷேர் பண்ணலாமா அப்படின்றதையுமே வந்து சொல்லுங்கள். தயவு செஞ்சு உங்களுடைய பர்சனல் லைஃப் இஷ்யூஸை வந்து என் கூட ஷேர் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டோம் என்ன பண்ணுறது அப்படிலாம் கேட்குறீங்க. கடன் வாங்குறது வாங்கினோம் அப்படின்றத விட அதை வந்து அடைக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய இன்கம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்றது மாதிரி பிளான் பண்ணி அடைக்கணும். இதை பற்றியெல்லாம் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பாதீங்க. ஏன் அப்படின்னாக்கா எனக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து தெரியாது. எனக்கு சேவிங்ஸ் ஓகே ஓரளவுக்கு தெரியும், மித்தபடி ஒரு ப்ராப்ளம் அப்படின்றப்போ அவங்கவுங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும். நான் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதுக்காக அப்படி சொல்கிறேன்.
அதனால் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து எல்லாத்துக்குமே பயன்படுறது மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா அதை வந்து தவிர்த்துக்கோங்க. இப்போ நம்பர் வந்து சொல்கிறேன், 6381193944. இந்த நம்பர் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். எல்லாருக்கும், அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பயன்படுற மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சேவிங்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.